கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. நாரணன் எம்மான் பாரணங்காளன் வாரணம் தொலைத்த காரணன் தானே. ஆழ்வான் அழிநீர் கோல்வாய் அரவணையான் தாழ்வாய் மலரிட்டு நால்வாய் நாடீரே. நாடீர் நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே. நிறுத்தும். இங்கு நாங்கள் வேதம் ஓதிக்கொண்டிருக்கும் போது எதற்காக இப்படி கத்திக்கொண்டு வருகிறாய்? சுவாமி, நான் கத்திக்கொண்டு போகவில்லை. பெருமாளுக்கு பிடித்த பாசுரம் ஒன்றைத்தான் பாடிக்கொண்டு போகிறேன். அதுதான் தங்கள் காதுகளில் கத்திக்கொண்டு போவது போல் கேட்டிருக்கிறது. இறைவனின் பெருமையை எந்த மொழியில் வேண்டுமானாலும் பாடலாம் அல்லவா? ஓ, நீ பாடும் தமிழ் பாசுரம் எங்கள் வேதத்தை விட உயர்ந்தது என்கிறாயா? இல்லை, நான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. தமிழ் பாசுரம் வேதத்தை விட உயர்ந்ததா அல்லது தாழ்ந்ததா என்பதெல்லாம் இப்பொழுது பிரச்சனையே இல்லை. நீங்கள் யாரை மனதில் நினைத்து வேதம் மூலமாக வழிபடுகிறீர்களோ அந்த இறைவனை நானும் திராவிட வேதத்தின் மூலம் பாடி வழிபடுகிறேன். நாம் அனைவருமே ஒருவரை பற்றித்தான் பாடுகிறோம். நான் பாடியது நம் அன்னை தமிழில் இருப்பதால் உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் அது புரியும். அது மட்டுமின்றி அதன் அர்த்தத்தையும் ஆழ்ந்து அனுபவிக்க முடியும். ஏய் திருக்கச்சி, ஒன்றுக்கும் உதவாத உன் வியாக்கியானத்தை உன்னோடு வைத்துக்கொள். அதையெல்லாம் நாங்கள் கேட்க தயாராக இல்லை. வேதத்தை நாங்கள் ஓதும் மொழியில் ஓதினால்தான் அது இறைவனிடம் போய் சேரும். நீ தமிழில் சொன்னால் அது முறையாகாது. மன்னிக்க வேண்டும். மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அல்லவா அந்த இறைவன். கைக்குழந்தையின் மொழியை தாய் அறிவது போல் யாரேனும் அறிவார்களா? நாம் எல்லோருமே இறைவனின் கை குழந்தைகள் தானே. அதிக பிரசங்கி, எங்களைச் சேர்ந்தவர்கள் உன்னை பாராட்டுகிறார்கள் அல்லவா? அதனால்தான் நீ இப்படி பேசுகிறாய். என்னவாயிற்று? என்ன பிரச்சனை? பிரச்சனைதான். இந்த திருக்கட்சியின் தொல்லை வர வர தாங்க முடியவில்லை. நாங்கள் எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு வேதபாராயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு இடைஞ்சலாக எதையோ பாடிக்கொண்டு வந்து வம்பை விலை கொடுத்து வாங்குகிறான். தமிழில் பாடினால் தவறு என்ன என்று வழக்கு தொடுக்கிறான். சரியாக சொன்னீர்கள். நாம் இருக்கும் இடம் வழியாக, அதுவும் தமிழ் மொழியில் கர்ண கொடூரமாக பாடிக்கொண்டு போவதற்கு இந்த சோமயாஜி கொடுத்த தைரியம்தான் காரணம். யாரை எங்கெங்கு வைக்க வேண்டுமோ அங்கேதான் வைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எல்லோரையும் நம்மளவர்களுக்கு சமமாக நடத்துகிறேன் என்று நடத்தினால் இப்படித்தான் நடக்கும். சற்று எல்லோரும் பொறுமையாக இருக்கிறீர்களா? திருக்கச்சி நம்பிகள் நீங்கள் சொல்லும் நம்மளவர் இல்லைதான். ஆனால் அவரை போன்ற ஒரு வைணவ சிரேஷ்டரை, பாசுரங்களை எல்லாம் படித்து தேர்ந்தவரை நம்மளவர்களுக்குள்ளே தேடினால் கூட கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஓய் சோமயாஜி, எங்களை எல்லாம் பார்த்தால் வேதத்தை முழுமையாக படித்த உயர்ந்த சிரேஷ்டர்களாக தெரியவில்லையா? கோபப்படாதீர்கள் சுவாமி. நான் இனி உங்களுக்கு இடையூறாக இருக்க மாட்டேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் வேத பாராயணத்தை தொடங்குங்கள். என்னால் எந்த தொந்தரவும் வராது. சோமயாஜி, பிரச்சனை முடிந்துவிட்டது. நீங்கள் செல்லுங்கள். இல்லை, முடியவில்லை. இவர்கள் உள்ளத்தில் படிந்திருக்கும் உயர்குலம் எனும் ஒட்டடையை அகற்றாதவரை இந்த பிரச்சனை முற்றுப்பெறாது. ஒட்டடையாம் தெருப்புழுதியாம். இங்கே பாருங்கள் சோமயாஜி, நீங்களும் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர் என்பதை மறந்து விடாதீர்கள். பிறப்பினாலும் புறத்தோற்றத்தினாலும் ஆச்சார அனுஷ்டானங்களினாலும் ஒருவர் பிராமணராகிவிட முடியாது. இவைகளை வைத்து நாமெல்லாம் பிராமண சிரோன்மணிகள் என்றும் திருக்கட்சி தாழ்ந்தவர் என்றும் முடிவு செய்துவிடக்கூடாது. யார் உண்மையான பிராமணர் தெரியுமா? எதிரே உள்ள ஒருவனின் காலில் காயம் பட்டால் எவன் ஒருவனின் கண்களில் கண்ணீர் வருகிறதோ அவனே உண்மையான பிராமணர். அவன் துயர் துடைக்க விரைவதே உண்மையான வைஷ்ணவனின் மனோபாவம். இவற்றிலிருந்து சற்றும் மாறுபட்டவரில்லை திருக்கட்சி நம்பிகள். இறைவனின் சிந்தனை என்ற ஒன்றைத் தவிர வேறு ஒன்றுமே இவருக்கு தெரியாது. பால் போல் தெரிவதெல்லாம் உண்மையில் பால் அல்ல. உருவத்தையும் பிறப்பையும் வைத்து யாரையும் தாழ்வாக நினைக்க வேண்டாம். மற்றவர்கள் மனங்களை புண்படுத்தாமல் இருக்க பழகுங்கள் என்று உங்களை இறைஞ்சுகிறேன். சோமயாஜி, என்னால் தங்களுக்கு தேவையில்லாத சிரமம். ஒரு புறம் பார்த்தால் அவர்கள் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது. அவர்களின் நிம்மதியை குலைக்க எனக்கென்ன உரிமை இருக்கிறது? சுவாமிகளே, என்னை மன்னியுங்கள்.
நீங்கள் வேதம் ஓதிக்கொண்டிருக்கையில் நான் தமிழ் பாசுரம் பாடிக்கொண்டு வந்து உங்களுக்கு இடைஞ்சல் செய்து விட்டேன். பொறுத்தருளுங்கள். இனி அப்படி நடக்காது. பாசுரங்களின் துணையோடு நடப்பது என் பழக்கம். அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறேன். முடியாவிட்டால் பாசுரங்களை பாடியபடி உங்கள் காதுகளில் விழாமல் வேறு வழியாகச் செல்கிறேன். நிச்சயம் என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது. வாருங்கள் செல்வோம். சோமயாஜி, பதட்டப்படாதீர்கள். அகத்திற்கு செல்லுங்கள். நான் வருகிறேன். மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய், விளக்கொளியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய், பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா, பிறப்பணியாய் இறப்பதற்கே எண்ணாது எண்ணும் பொன்னுருவாய் மணியருவில் பூதம் ஐந்தாய், புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி, தன்னுருவாய் என்னுருவில் நின்ற எந்தை, தளிர்ப்புறையும் திருவடி எந்தலை மேலவே. எம்பெருமான் லீலையாக அவதாரங்கள் செய்ய இப்பூமிக்கு வருகிறார். ஆனால் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் தெரியுமா? என்ன சிஷ்யர்களே, குழப்பமாக இருக்கிறதா? ஆமாம் சுவாமி. சம்சாரிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அதில் அர்த்தம் இருக்கிறது. தினமும் நாம் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எம்பெருமான் கஷ்டப்படுகிறார் என்றால் நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் நன்கு சிந்தித்து பார்த்தால் உண்மை தெரியும். உதாரணத்திற்கு உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். ஒரு மருமகனுக்கு மாமனார் நல்ல ஜாதி வைரம் பதித்து மோதிரம் ஒன்றை பரிசளித்தார். அந்த மருமகனும் வெகு ஆசையோடும் பெருமிதத்தோடும் அதை அணிந்திருந்தான். இப்படி பல ஆண்டுகள் அம்மோதிரம் அவன் விரலோடு ஒட்டி உறவாடிக் கொண்டிருந்தது. அந்த மருமகன் ஒரு சமயம் இரவு பொழுதில் நடந்து சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அம்மோதிரம் கை நழுவி எங்கோ விழுந்து விட்டது. அடப்பாவமே! அப்புறம் சுவாமி? சுற்றும் முற்றும் தேடினான், கிடைக்கவே இல்லை. பின்னர் தான் கடந்து வந்த பாதைகளிலும் சென்று தேடி பார்த்தான். அப்பொழுதும் அம்மோதிரம் கிடைத்த பாடில்லை. இறுதியில் கிடைத்து விட்டதா சுவாமி? கிடைக்கவே இல்லை. அவன் நிலை அப்போது எப்படி இருந்திருக்கும்? பாவம், ஆசையாய் வாங்கி வந்த மோதிரம் அது கிடைக்கவில்லை என்றால் அந்த மருமானின் நிலை மிகவும் கஷ்டமான நிலைதான். இப்போது சொன்னாயே மிகவும் கஷ்டமான நிலை என்று. அந்த கஷ்டத்தில்தான் பகவான் இருக்கிறார். புரியவில்லையே சுவாமி. சரி, கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள். அவன் அணிந்திருந்தது அவனது ஆசையான மோதிரம் தானே? ஆமாம் சுவாமி. அதை அவன் மிகவும் பெருமிதத்தோடு அணிந்து கொண்டிருந்தான் அல்லவா? அப்படித்தான் தாங்கள் குறிப்பிட்டீர்கள் சுவாமி. பல ஆண்டுகள் அது அவனோடு இணைந்திருந்தது அல்லவா? ஆம் சுவாமி. அப்படிப்பட்ட மோதிரத்தை தொலைத்த வேதனையை அவன் அடைந்தானே. ஆனால் அவனை பிரிந்து விட்டோமே என்று அம்மோதிரம் வேதனைப்பட்டிருக்குமா? மோதிரம் அச்சேதனம், அதாவது உயிரற்ற பொருளாயிற்றே சுவாமி. அது எப்படி வேதனைப்படும்? விழுந்த இடத்தில் அப்படியேதான் அம்மோதிரம் கிடந்திருக்கும். சரியாகச் சொன்னாய் பெரிய நம்பி. ஆனால் உயிருள்ள ஜீவாத்மாக்களான நாமும் அப்படித்தான். இந்த உலகில் ஒரு ஜடம் போல் கிடக்கிறோம். என்ன புரியவில்லையா? தொலைந்து போன மோதிரம்தான் நம் போன்ற அநேக ஜீவாத்மாக்கள். தொலைத்தவன் பெருமாள். அவன் உடையவன், நாம் அவனது உடைமை. கர்மவசத்தால் வந்து விழுந்த இடத்தில் அவன் நினைவின்றி கிடக்கிறோம். தொலைந்த தன் உடைமையாகிய நம்மை தன்னிடம் சேர்த்துக்கொள்ள வேண்டுமே என்று எண்ணி பெருமாள் தேடி அலைகிறான். அதனால் வைகுண்ட லோகத்தை விட்டு இந்த தாழ்ந்த பூ உலகில் அவதாரம் செய்கிறான். மீண்டும் நம்மை கைகொடுத்து தூக்கி தாய் நாட்டிற்கு அழைத்துச் செல்ல பல கஷ்டங்களை படுகிறான். இப்போது நன்கு புரிந்துவிட்டது சுவாமி. நம்மை கரை சேர்ப்பதற்காக பெருமாள் பல கஷ்டங்களை படுகிறார். ஆச்சாரியரே, பகவான் 10 அவதாரங்களை எடுத்தும்
ஜீவாத்மக்கள் ஏன் இந்த துன்பகரமான பௌதிக உலகில் துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? பொதுவாக அனைவரும் அறிந்தது 10 அவதாரங்கள்தான். ஆனால் பர, வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் என பல அவதாரங்கள் உள்ளன. இப்படி பல அவதாரங்களை செய்தாலும் அவனால் கால்வாசி வெற்றியைத்தான் அடைய முடிந்தது. எனவே ஆழ்வார்களை இப்பூமிக்கு அனுப்பி அவர்கள் மூலம் நம்மை கடைத்தேறும்படி செய்ய முயற்சித்தான். ஆனால் அதிலும் ஓரளவு வெற்றியைத்தான் காண முடிந்தது. அப்படியென்றால் முழு வெற்றியை பெறும் நாள் இனி வருமா சுவாமி? மனிதர்கள் வேண்டுமானால் முயற்சி தோற்றால் துவண்டு விடுவார்கள். ஆனால் எம்பெருமான் அப்படி நினைப்பதில்லை. தான் விட்டுச் சென்ற பணிகளை, தன் நெருங்கிய பக்தர்களான ஆழ்வார்களை இப்பூ உலகிற்கு அனுப்பி வைத்து பகவானுடைய கல்யாண குணங்களை அனைவரும் உணரச் செய்து சரணாகதி எனும் உபாயத்தால் பரமான ஒரு நிலைக்கு மக்களை உயர்த்தி வைகுண்ட லோகத்திற்கு அழைத்துச் செல்வதே ஆழ்வார்களின் தலையாய கடமையாகும். சுவாமி, ஆழ்வார்களால் ஏன் பகவானுடைய விருப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியவில்லை? ஆழ்வார்களும் பெருமாளின் பல்வேறு உடைமைகளே. அவர்கள் பெருமாளின் கல்யாண குணங்களில் ஆழங்கால் பட்டு பிரபந்தங்கள் பாடி எம்பெருமானை பிரிந்த ஏக்கத்திலேயே ஆழ்ந்திருந்தார்கள். ஆகையால் அவர்களால் பல காலங்கள் தன்னை பிரிந்து இருக்க முடியாது என்பதை அறிந்த பகவான் அவர்களை மீண்டும் வைகுண்ட லோகத்திற்கு அழைத்துக் கொண்டார். அப்படியானால் யாரால் மக்களை கரையேற்ற முடியும்? ஆச்சாரியர்களால். தான் எங்கிருந்தாலும் பரவாயில்லை, ஜீவாத்மாக்கள் அனைவரையும் கரைத்தேற்ற வேண்டும் என்ற பரந்த நோக்கம் கொண்ட ஒரு ஆச்சாரிய புருஷர், உயர்ந்ததோர் கைங்கரிய சிரேஷ்டர் மிக விரைவில் நம் கண்களுக்கு தென்படுவார். பெருமாளுக்கு செய்யும் அனைத்து சேவைகளும் கைங்கரியமே. ஏதாவது ஒரு சேவையாவது நித்தியப்படி எம்பெருமானுக்கு செய்ய முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தம் சரீரத்தால் பல சேவைகளை செய்து கைங்கரியத்தின் உச்சமாக விளங்குபவர் அந்த ஆதிசேஷன். எதை வைத்து சொல்கிறீர்கள் சுவாமி? பூதத்தாழ்வாரின் பாசுரமே அதற்குச் சான்று. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணி விளக்காம் பூம்பட்டாம் புலுகும், அணையாம் திருமார் கரவு. பெருமாள் நடந்து செல்லும் போது குடை, அமர்ந்து கொண்டால் சிம்மாசனம், நின்றால் மரநிழல் போலாவார், நீண்ட பார்க்கடலில் துயிலும் போது பட்டு போன்ற மெத்தை. அப்படி ஒரு கைங்கரிய சேவையை ஆதிசேஷன் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒருவர் இப்பூ உலகிலும் சேவை செய்ய முடியுமா சுவாமி? அந்த ஆதிசேஷனே பெருமாள் அவதாரம் எடுக்கும் போதெல்லாம் பின்தொடர்ந்து வந்து கைங்கரியம் செய்தாரன்றோ? அவரே லக்ஷ்மணன், அவரே பலராமன். இந்த கலியுகத்தில் அவரை போன்ற ஒரு கைங்கரிய சிரேஷ்டர் வருவாரா சுவாமி? எந்த நேரமும் வரலாம். ஒருவேளை வந்திருக்கலாம். காலத்தால் நமக்கு அடையாளம் காட்டப்படலாம். அடியேன் உள்ளே வா திருமலை நம்பி. வா. பகவத் கிருபா கடாட்சம் சித்திரஸ்து. உட்கார். திருமலை நம்பி, ஒரு உயர்ந்த விஷயம் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இச்சமயத்தில் நீ வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை தருகிறது. காரணம், நீ வசிப்பதும் உயர்ந்த மலையில் அல்லவா? அந்த மலையப்ப சுவாமியின் அருகில் அல்லவா? அந்த உயர்ந்த நிலைக்கு என்னை அழைத்துச் செல்ல வழிகாட்டியவர் தாங்கள் தானே சுவாமி? இருந்தாலும் எத்தனை பேர் நான் கூறியதும் உடனே ஒத்துக்கொண்டு அக்கைங்கரியத்தை செய்கிறார்கள். வேங்கடனின் கைங்கரியத்திற்காகவே நீ பிறந்திருக்கிறாய். அது என் பாக்கியம் சுவாமி. ஆமாம், உன் கையில் இருப்பதென்ன? சுவாமி, அடியேனின் மருமான் ராமானுஜரின் ஜாதக குறிப்பேடு இது.
இதை தங்களிடம் சமர்ப்பித்து ஆசி வாங்கி செல்லலாம் என்று வந்தேன். ஓ, ராமானுஜன் ஜாதகமா? நாட்கள் எவ்வளவு வேகமாக ஓடுகின்றன. இப்போதுதான் மருமான் பிறந்திருக்கிறான் என்று நீ என்னிடம் சொன்னது போல் இருக்கிறது. அதற்குள் 1 வருடம் பூர்த்தியாகிவிட்டதா? ஆம் சுவாமி. என்ன சொல்கிறான் உன் மருமகன் ராமானுஜன்? ஜாதகம் என்ன பலாபலன்களை சொல்கிறது? பார்த்து விட்டாயா? பார்த்து பரவசமடைந்தேன் சுவாமி. அதை தங்களிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் ஓடோடி வந்தேன். உமது மருமான் ஜாதகம் மிக உயர்ந்த சுத்தமான ஜாதகமாகவே இருக்க வேண்டும். வெகு நாட்கள் கழித்து பிறந்த தபப்புதல்வன் அல்லவா அவன்? எங்கே நீ பார்த்தவரை என்னென்ன பலாபலன்களை கண்டாய்? அதை பற்றி சொல். சுவாமி, ஆருத்ரா நட்சத்திரத்தில் கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறான். சந்திரனும் பிரகஸ்பதியான குருவும் ஒன்றாய் மிதுனத்தில் கூடி குருமங்கள யோகம் கொடுத்திருக்கிறது. 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சூரியன், அதுவும் அவரின் உச்ச வீடான மேஷத்தில் இருப்பதால் வெளியொளியோடு உள்ளொளியும் நன்கு பிரகாசிக்கும்படி திகழ்கிறான். வித்யாகாரகனான புதனுடைய வீட்டில் குரு இருப்பதால் அனைத்து சாஸ்திர வித்தைகளையும் தெளிவாய் கற்று அதிலுள்ள உண்மையான தத்துவத்தை உலகத்து மக்களுக்கு உணர்த்தி மதத்தில் புரட்சி செய்த மகானாக திகழ்வான் என்று இந்த ஜாதகம் தெரிவிக்கிறது சுவாமி. ஆஹா, திருமலை நம்பி, என் போன்ற சந்நியாசிகளையும் மோகிக்கச் செய்வதாக இருக்கிறதே நீ சொல்வது. எங்கே ராமானுஜனின் ஜாதகத்தை கொடு. ஆஹா ஆஹா, அற்புதம் அற்புதம். திருமலை நம்பி, நீ கூறிய அனைத்தும் இதில் நன்கு விளங்கத் தெரிகிறது. நீ வருவதற்கு சற்று முன்னர்தான் கைங்கரிய சிரேஷ்டனான ஆதிசேஷனை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த கைங்கரிய ஸ்ரீமான் இவன்தானோ என்று தோன்றுகிறது. இச்சாதகத்தை கண்டதும் என் மனம் ஏன் இவ்வளவு குதூகலம் அடைகிறது என்று தெரியவில்லை. சிஷ்யர்களே, நீங்கள் அவளோடு கேட்டீர்களே, லக்ஷ்மணனைப் போன்றும் பலராமனைப் போன்றும் இக்கலியில் தோன்ற மாட்டார்களா என்று. இந்த ஜாதகத்தை கண்ணுறும் போது லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பந்தஹா என்ற வாக்கியத்தின்படி உள்ளது. இவன் ஒரு மகானேதான், அவதார புருஷன்தான், சமுதாயத்தில் மலிந்துள்ள இருளை நீக்கும் சூரியன்தான். தங்கள் வாக்கு அந்த பரந்தாமனின் வாக்கு சுவாமி. தங்களின் அருளாசியால் பிறந்தவன் ராமானுஜன். தங்களின் அனுகிரகமே அவனுக்கு என்றும் காப்பு. என் அருளாசி எப்போதும் ராமானுஜனுக்கு உண்டு. இனி அவனை பற்றிய நினைவுகளும் என்னுள் இருக்கும். சரி, நீ மற்றும் ஒரு காரியம் செய்ய வேண்டும். உத்தரவிடுங்கள் சுவாமி, காத்திருக்கிறேன். ராமானுஜனை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை அவ்வப்போது எப்படியாவது எனக்கு நீ தெரியப்படுத்த வேண்டும். தங்கள் விருப்பப்படியே செய்கிறேன் சுவாமி.